ஒன்றிணையணும் அப்படின்னு திரு செங்கோட்டையன் பேசும்போது கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார். இப்ப அந்த டிமாண்டை பாஜகவுடைய தலைவர்கள்ட்ட போய் அவர் வச்சுட்டு வந்திருக்கிறார், வலியுறுத்திட்டு வந்திருக்கிறார். இதற்கு பிறகான நடவடிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கணும். மற்ற அதிமுக தலைவர்கள் இதே மாதிரி பேசக்கூடாது அப்படின்னா அந்த நீக்கம்ங்கிற ஒரு முடிவை நோக்கி அவர் நகரணும். அது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? நீக்கிறது சேர்க்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களுடைய சொல்லில் சுத்தமில்லை, செயலில் வலிமை இல்லை, தமிழ்நாட்டில் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்றத அவங்களுடைய செயல்கள் திரும்ப திரும்ப காட்டுகிறது. இப்ப மரியாதைக்குரிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் இப்ப மனம் திறக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மனம் திறந்தார். ஆனால் அந்த மனம் அவருடைய மனமா என்று இப்ப நேத்து போயிட்டு வந்தது வேற ஆள்கிட்ட திறந்துட்டார். இல்ல உண்மையா பொய்யானே தெரியல. சில பேர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க, பார்த்தத புகைப்படத்தை வெளியிட மாட்டேங்கிறீங்க, ரைட்டுங்களா? உங்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும்? முதல்ல சொல்லுங்க. நீங்க உண்மையா, உங்களை வர சொன்னவங்க உண்மையா? அப்படி ரெண்டும் உண்மையா இருந்தா ஆமா நாங்கள் பாருங்கள் புகைப்படம் எடுத்தோம், இது ஒண்ணு. ரெண்டாவது, என்ன நோக்கத்திற்காக பத்திரிகையாளரை நீங்க சந்திச்சீங்க? எல்லோரும் ஒன்றிணைக்க வேண்டும். அமித்ஷாவும் அதிமுகவில் ஒன்றிணைக்க போறீங்களா என்ன? அவரும் அதிமுக விலகி போனவரா என்ன? ஒரு குறைந்தபட்ச 72 இருந்து நாங்கள் இயக்கத்தில் இருக்கிறோம் என்று மார்பை தட்டி கொள்ளக்கூடிய நீங்கள் எங்க போய் நிக்கிறீங்க? இல்ல திரு இபிஎஸும் வெளிப்படையாக நான் அமித்ஷாவை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போலையே சார் டெல்லிக்கு. இங்க கேள்வி கேட்டா நீங்க அங்க போகாதீங்க சார். அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன சார் தலைப்பு? இன்னைக்கு என்ன சார் தலைப்பு? இல்ல சார், நீங்க கேட்டீங்க ரெண்டு தரப்பும் சொன்னாங்களா சந்திப்பு குறித்துன்னு கேட்டீங்க இல்லையா? நான் கேக்குறேன். திரு செங்கோட்டையன் அதிமுகவின் பொதுச் செயலாளரா சொல்லுங்க சார். அவர் வெளிப்படையா சொல்லலையே சார் இபிஎஸ். அதுதான் சார், ஒரு தலைமை சொல்லல. ஆனா 10 நாள் நேரம் கொடுத்தது 72 இருந்து இன்ன வரைக்கும் எந்த தலைவராவது அப்படி கேட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் யாரை சென்றிருக்க வேண்டும்? மரியாதைக்குரிய கேசிபி அவர்கள் சொன்னதை போல, ஐயா உங்க மேல கடும் கோபத்தில் இருக்கிறோம், நீங்க யாரை சந்திச்சிருக்கணும்? ஒண்ணு தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கணும். அது நம்மளால முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி போக முடியல, சரி பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய சசிகலா அம்மாவையும் திரு டிடிவி தினகரன் அவர் அடையாறில் இருக்கிற டிடிவி தினகரன் அவர்களையும், அது மாதிரி நீங்க பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களையும் 4 பேரையும் 4 மணி நேரத்தில் சந்திக்க உங்களால் முடியவில்லை. ஆனால் ராமரை பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இல்ல சார், அம்மா அப்பாவை சுத்தி பழம் வாங்குறோமா, உலகத்தை சுத்தி பழம் வாங்குறோமா? பழம் முக்கியம், எது ஈஸியா இருக்கோ நாங்க சுத்தி வாங்கிக்கிறோம். அப்ப நீங்க பண்ணக்கூடிய இந்த அரசியல் ரெண்டுமே தவறான அரசியல்ன்றது நீங்களே வெட்ட வெளிச்சம் பண்றீங்க. நான் அதிமுக காரன் என்று வாயில் வார்த்தைகள் வருகிறது, என் ரத்தம் எல்லாம் அமித்ஷாவை நாடுகிறது என்றால் இங்க எடப்பாடிக்கு மரியாதை கூடுமா, உங்களுக்கு கூடுமா? கரெக்ட். நீங்க திரு செங்கோட்டையனுடைய முதல் செய்தியாளர் சந்திப்பு இருக்கு இல்லையா, அப்ப அவர் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமானது. பாஜக தலைவர்களை போய் நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா நான் போய் பார்த்தேன், அவங்க வர சொன்னாங்க, நல்ல மரியாதைலாம் கொடுத்தாங்க, அதற்கு பிறகு இந்த கூட்டணி உருவானதுன்னு அவர் சொன்னார். செங்கோட்டையின் சந்திப்புக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுன்னு அவர் சொன்னார். இதுவரைக்கும் திரு இபிஎஸ்ஓ அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் யாரோ ஒருத்தர் செங்கோட்டையினால இந்த அதிமுக பாஜக கூட்டணிலாம் உருவாகலைங்க, இந்த கூட்டணி உருவானதுக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் நாம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் யாராவது ஒருத்தர் அதை சொல்லி இருக்கிறாங்களா? இப்ப இந்த கூட்டணி உருவானதா முக்கியம். ஆமா சார், அவர் தானே காரணம் இருக்கிறாரு. அவர் தான் காரணம் அப்படின்னா, அவர் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்ட தொடர்பான பாராட்டு விழால அவர் ரிபலா மாறுறாரு, எதிர்க்கிறாரு. அதற்கு பிறகு இந்த சந்திப்பு நடக்குது, கூட்டணி உருவாகுது. இந்த டாட்டை கனெக்ட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே? இந்த புள்ளி வச்சு கோலம் போடுற வேலையெல்லாம் பாஜக வேலை கிடையாது, நம்ம வேலை கிடையாது. புரியுதுங்களா? 125 தொகுதிகளை நாங்கள் கேட்போம் சொல்லி காங்கிரஸ் வலிமையாக இருக்கக்கூடிய திமுகவிலே கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இங்க நீங்கள் பேச்சில் சுத்தம் இல்லை, செயலில் ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்லுகிறார், நயினா நாயந்தன் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அந்த பாஜக கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். இல்லைங்க சந்திக்கவே இல்லைங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. திருமதி வானதி சீனிவாசன் ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஆனால் அதிமுக எடப்பாடி தலைமையில் கட்சி ஒழுங்காக இருக்கிறது. இல்ல சார், ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கல. அதிமுகவை குழப்பத்தில் வைத்திருக்கிறார்கள் பாஜக. இது ஏன் சார்,
இதுக்கு ஒரு அரசியல், இது ஒரு சாணக்கியம், இது ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரமா? முடியல. ஒரு கட்சியை குழப்பத்தில் வைத்திருக்க முடியல. அப்ப நீங்க சுத்தமானவர்களாக இருக்கிறீர்களா என்பதை செயல்படுத்துங்க. ஆமாப்பா பார்த்தோம், இந்த பாருங்க வந்தாரு, நாங்க தான் சொல்லி செங்கோட்டையனை பத்திரிகையாளர் சந்திக்க வச்சோம், எல்லா வேலையும் நாங்க தான் செய்யறோம் சொல்லிட்டு போங்களே. நீங்க கேட்ட கேள்விகள் அனைத்தையும் திரு மணி சார் கேட்டாரு, ஆனா கட்டுப்படுத்த முடியல. நீங்க திரு செங்கோட்டையன் பேசின உடனே இல்லை என்று சொல்லாதீங்க. இல்ல, திரு செங்கோட்டையனை கட்சி பொறுப்புல இருந்து நீக்க முடிஞ்சது, அடுத்த கட்டமா கட்சியில இருந்து கூட நீக்கலாம். பாஜக தலைவர்களை கட்டுப்படுத்த முடியலையே. எல்லாம் சரிதான். அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய தலைவர்கள் பாஜக கூட்டணி என்ற பேச்சோட நிறுத்திக்கிறணும். அந்த தலைவர்களை அடிக்கடி சந்திக்கிறதுனால அவர்கள் நினைத்துக் கொள்வது, ஆகா நமக்கு எதிர்கால வாழ்க்கை உண்டு. ஒருத்தருக்கு எதிர்கால வாழ்க்கை இருக்காது. இங்க அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை யார் நினைச்சாலும் அழிக்க கூடாது என்கிறதா அடிப்படை தொண்டன் நினைக்கிறாங்க. நீங்க மறைமுகமா போயிட்டு நான் அங்க பாக்குறேன் இங்க பாக்குறேன், ஏன் இங்க பார்த்தா என்ன? ஏன் திரு எடப்பாடி பழனிசாமியா 10 நாள் கெடுக்குடுக்கு முன்னாடி அவரை பார்த்தா என்ன? இல்ல சார், அது எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் தானே. அவர் திரு செங்கோட்டையன் அவருக்கு பொருந்துதா இல்லையான்றது முக்கியம் இல்லைங்க. அவர் பார்த்தத புகைப்படத்தை வெளியே விட்டுட்டீங்கல்ல, இவர் பார்த்ததை வெளியே விட்டீங்களா? ஏன் அந்த பயம், அந்த அச்சம் எதுக்கு? அப்படி அச்சப்படுற நீங்க எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, திரு எம்ஜிஆரோ திருமிகு ஜெயலலிதாவோ முரண்பட்டு கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை கூட அனுசரித்து பார்த்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமியும் அதே அணுகுமுறையில் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது. சார், அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார், நிர்மலா சீதாராமன் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, அவரை போய் டெல்லியில போய் 2 பேரையும் பார்க்க முடியுது திரு செங்கோட்டையனால்னா. திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அனுகூலத்தை ஏற்படுத்தி இருந்தானா திரு செங்கோட்டையனுக்கு இந்த சிக்கல் வந்திருக்காதுல. அந்த முயற்சி நடந்ததா? அப்ப நான் அமித்ஷாவை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருங்களே. எடப்பாடி அவரும் சொல்லலையே. பொதுக்குழு நடத்தினாரே, 2 பொதுக்குழு நடத்தினாரே, செங்கோட்டை நடத்தினாரா? நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்தாரா? ஓபிஎஸ் மாதிரி வழக்கு அல்லது எடப்பாடி மேல வழக்கு போட்டாரா? எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா கட்சிக்கு நான் தான் தலைவன், என்ன முதலமைச்சர் ஆக்கிறீங்கன்னா இது என்ன வடை சுட்டு பணியாரம் சுடுற விதையா? இது ஒரு கட்சி சார். ஆகவே இந்த அதிமுக என்கிற கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 1000 அம்புக்கணைகளை இந்த உலகம் எய்து அந்த அதிமுகவை படுக்கை அறையில் படுக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் 1000 கோடி. அது நடக்காது. ஒன்றிணைந்த அதிமுக தலைமை முடிவெடுக்கட்டும். 1 இணைந்தது, 2 இணைந்தது, 3 இணைந்தது, 4 இணைந்தது, இதெல்லாம் எதுக்குங்கிற? அது ஒன்னாத்தான் இருக்குது. ஆனா நீங்க 4 பேர் சேர்ந்து முதல்ல ஒன்னா இணைங்க. முதலமைச்சர் கேட்டாராங்கிறாரு. நீங்க தான் 500 கோடிக்கு ஏலத்துல எடுக்கிற பொழுது அப்புறம் அவர் எப்படி போய் கேட்ப? அவர் கேட்டாரு ஏலத்தொகை அவர் கட்ட முடிஞ்சிருந்தா அவர் முதலமைச்சர் ஆயிருப்பார். செங்கோட்டையன் ஆமா, இஎம்டி கட்ட முடியல, அதனாலதான் அந்த வாய்ப்பு அவருக்கு. ஆமா, அதனால அதர்வைஸ் செங்கோட்டையன் தான். இஎம்டி 500 கோடி கட்ட முடியல, அதனால யாருக்கு கட்ட முடிஞ்சதோ சிங்கிள் டெண்டர்ல அது போயிடுச்சு. அது அதெல்லாம் சம்பந்தமே இல்ல, தெரியாங்க. உண்மையா பேசணும், ரொம்ப ஒன் சைடடா போக கூடாது. அது இல்ல கட்சியை பலவீனப்படுத்துறதை எப்படி ஏத்துக்க முடியுங்கிற கேள்வி எந்த விதத்திலையும் பலவீனப்படுத்தல. அவரு ஒரு நீங்க அண்ணாமலையை ஏத்துக்கிட்டீங்க. அண்ணாமலை எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் மிக காட்டமாக அதிகமாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்சது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை தான் விமர்சிச்சாரு. அவர் கூடவே தம்பி அண்ணாமலை என்று பேசுகிற பொழுது வாசனோட அந்த நிகழ்ச்சியில வாங்க தினகரன் வாங்க அப்படின்னு சொல்லி ஓரமா உட்கார வச்சுட்டு போயிருந்தா எப்படி சார் உட்கார வைக்க முடியும்? நாங்க இபிஎஸ் முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்க மாட்டோம், அது வரைக்கும் அவர் அப்படி சொல்லல. எந்த நிபந்தனையுமே இல்லாம வர தயார். நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் சசிகலா சொல்றாங்க. சசிகலா விட்டு தள்ளுங்க, அவங்க இம்மெட்டீரியல், அவங்க ஒரு பெரிய மெட்டீரியலிஸ்டிக் ஃபேக்டர் இல்ல. தினகரனை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே நாங்க என்டிஏல தான் இருக்கிறோம், அதிமுக இப்ப சேர்ந்து இருக்குது, நாங்க நிச்சயமா அதிமுக ஆட்சி அமைக்கும்னு தான் வேலை செய்வோம். அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கலாம்ங்கிறது இனிஷியல் ரியாக்ஷன். இந்த அந்த மூப்பனாருடைய அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு அவமரியாதை வர சொல்லிட்டு வர்ற வழியில திரும்பி போக வச்சுட்டாங்க. ஓபிஎஸ்க்கு பிரைம் மினிஸ்டர் சந்திக்கல. இதுதான் அண்ணாமலையே ஏத்துக்கிட்ட பொழுது அப்புறம் மற்றவங்களை ஏத்துக்கிறதுல என்ன கஷ்டம்? இடைவேளைக்கு போறேன் சுருக்கமா. திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னதுக்கு பிறகு
அதை விட தாண்டி அமமுகவின் தலைவர் சொல்லுகிறார்கள் என்றால் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை விட அதிக அதிகாரம் படைத்தவர் அமமுகவின் தலைவர். அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வர் தானே அமித்ஷா சொன்னார். அதைத்தான் சொன்னேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் யார் என்ன பேசுறாங்கன்னு தலைவர்களுக்கே தெரியல. அப்ப தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் செல்படுக்கல, எடுபடல, அவர்கள் பேச்சில் சுத்தமில்லைன்னு ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பார்கெனிங் கிரவுண்ட் அதுலதானே அதிமுக இருக்கு கூட்டணியில இல்லையா? பொறுங்க சார், இடைவேளைக்கு நீங்க எப்படியாவது அதை கத்திரிக்கோள் போடுறதுல கத்திரிக்கோள் எடுத்து ரெடியா கட் பண்றது தெளிவா இருக்கு. எல்லா கூட்டணியிலும் தலைவர்கள் முடிவெடுக்கட்டும். எடப்பாடி சி வி சண்முகத்தை ஏத்துக்கிட்டு டிடிவி தலைவர்கள் முடிவெடுக்கட்டும். நம்ம வேலை கிடையாது.